மீன்களுக்கு போதிய விலையை நிர்ணயம் செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலைநிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்குச் சென்று மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கடலுக்குச் செல்லும் மீனவர்கள் பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை கிடைக்கவில்லை என்றும் இதனால் பெரும் இழப்பை சந்திப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்து வருகின்றனர். எனவே மீன்களுக்கு போதிய விலை நிர்ணயம் செய்ய கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையறையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. மீனவர்களின் போராட்டத்தினால் நாளொன்றுக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்படுவதுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 5000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே மீன்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உரிய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டுமென ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக நாட்டுப்படகு மீனவர்களை குறிப்பாக பாம்பன் பகுதி நம்புதாலை பகுதியைச் சேர்ந்த 4 நாட்டுப்படகு வள்ளங்களையும் 25 மீனவர்களையும் இன்றைக்கு கைது செய்து சென்று கிட்டத்தட்ட 5-6 நாட்கள் ஆகிறது. இது விஷயத்தில் நாங்கள் கடந்த 1ஆம் தேதி சில போராட்ட நடவடிக்கையில் ஈடுபட்ட பொழுது மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் தரப்பில் எங்களுக்கு அளிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் உடனடியாக மத்திய அமைச்சர் சந்திப்பு மற்றும் முதல்வர் சந்திப்பு மற்றும் இரு நாட்டு மீனவர் பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளை செய்து தருவோம் என கொடுக்கப்பட்ட உத்தரவாதம் இன்றுடன் நிறைவேறுகிறது. நாட்டுப்படகு வீரர்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். எங்களது கோரிக்கைகள் குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் எங்களது போராட்ட நடவடிக்கைகள் குறிப்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட சாலை மறியல் ரயில் மறியல் போராட்டங்கள் மீண்டும் தொடர்வதற்கான சூழலை அரசு நிர்வாகங்கள் ஏற்படுத்த வேண்டாம் என தமிழ்நாடு மீன்பிடி தொழிற்சங்க கூட்டமைப்பு CIT தொழிற்சங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்கின்றேன்.